கற்றது வரலாறு நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஒரு உலக வரலாற்றிலேயே மறக்க முடியாத கருப்பு ஆண்டா மாறியிருக்கு. பல தசாப்தங்களாக நிலவி வந்த ஈரான் அமெரிக்கா இடையிலான நிழல் யுத்தம் கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு நேரடி போராக வெடிச்சது. ஏன் இந்த போர் தொடங்குச்சு? பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை என்ன நடந்துச்சு? டொனால்ட் ட்ரம்ப் இந்த மோதலுக்கு எடுத்த அதிரடி முடிவுகள் என்ன? இந்த போர்னால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? இன்னைக்கு நிலவரப்படி இந்த போர் எந்த நிலைமையில் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த போர் அதிகாரப்பூர்வமாக 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்குச்சு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைஞ்சு ஆப்ரேஷன் ரோரிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. யார் இந்த போரை தொடங்கினாங்க? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் ஆகியோர் இணைஞ்சு தான் இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டாங்க. ஈரான் அணு ஆயுத தயாரிப்பு இறுதி கட்டத்தை எட்டியதாகவும் இது உலக பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்னு கூறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. முதல் நாள்லேயே சுமார் 90 ஏவுகணைகள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற முக்கிய நகரங்கள் மீது ஏவப்பட்டுச்சு. இதில் ஈரானின் இராணுவ தளபதி அப்துல் ரஹீம் மௌசாவி கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாச்சு. அதே நாளில் ஈரானோட உயரிய தலைவரான அயதுல்லா காமேனி இயற்கை எய்தியதும் ஈரானுக்குள்ள பெரிய அரசியல் குழப்பத்தை உண்டாக்குச்சு. இந்த போர் தொடங்கிய சில மணி நேரங்கள்லேயே அதன் பாதிப்பு உலகம் முழுவதும் எதிரொலிச்சுது. முதல்ல ஹார்முஸ் நீர்சந்தி மூடல். ஈரான் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீர்சந்தியை மூடுனுச்சு. இதனால் உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20% தடை ஏற்பட்டுச்சு. அடுத்ததாக பெட்ரோல் விலை உயர்வு. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $150 தாண்டியதுனால பெட்ரோல் விலை ஆங்காங்கே உயர ஆரம்பிச்சது. அடுத்ததாக பங்குச்சந்தை சரிவு. இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் உலக பங்கு சந்தைகள் அனைத்துமே சரிந்து முதலீட்டாளர்களுக்கு பல லட்சம் கோடி நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இறுதியாக ஏவுகணை தாக்குதல்கள். ஈரான் தனது பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில், அதாவது பஹ்ரைன், UAE, குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகளை வீசியது. இது ஒரு பிராந்திய போராக மாறுனுச்சு. போர் எப்போ நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு? மார்ச் 3ஆவது வாரத்தில் போர் ஒரு தற்காலிக நிலைக்கு வந்துச்சு. மார்ச் 24ஆம் தேதி ஓமன் மற்றும் எகிப்து நாடுகள் சமரச முயற்சியில் ஈடுபட்டாங்க. அமெரிக்கா 15 அம்ச போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்வைச்சது. ஏன் இந்த போர் தற்காலிகமாக நின்றுச்சு? அமெரிக்கா ஈரானோட கடற்படை மற்றும் விமானப்படையை 90% அழிச்சிட்டதா அறிவிச்சது. அதே நேரத்தில் ஈரான் தனது நிபந்தனையாக போர் இழப்பீடு மற்றும் ஹார்முஸ் நீர்சந்தி மீதான முழு அதிகாரம் கேட்டுச்சு. இதனால் மார்ச் 25 முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலான தாக்குதல்கள் எதுவுமே நடத்தப்படலை. மக்கள் போர் முடிஞ்சிட்டு தான் நம்பினாங்க. ஆனால் அது ஒரு அமைதிக்கு முந்தைய புயல்னு அப்போ யாருக்குமே தெரியல. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட 8 நிமிஷ வீடியோவில் மிக தெளிவாக இதை பற்றி பேசியிருக்காரு. அதில் நாங்கள் ஈரானை அழிக்க வரல, ஈரானிடம் அணு ஆயுதம் சேர்வதை தடுக்க தான் வந்திருக்கோம். ஈரான் மக்கள் தங்கள் விடுதலையை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது. அவர்கள் அணு ஆயுதத்தை ஒருபோதும் பெற முடியாதுன்னு பேசியிருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் கடற்படை மூழ்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் இராணுவ உற்பத்தி ஆலைகள் தகர்க்கப்பட்டு விட்டதாகவும் மார்ச் 30ஆம் தேதி பேசியிருந்தார். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரானின் எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும்னு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இன்னைய நிலவரப்படி
மீண்டும் போர் பதற்றம் ஈரான் நாடுகளில் அதிகரிச்சிருக்கு. காரணம், ஈரான் அமெரிக்காவின் 2வது F-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் தற்போதைய நிலைமை பார்த்தோன்னா, ஐநா பாதுகாப்பு சபையில் ஹார்முஸ் நீர்சந்தியை திறக்க சர்வதேச இராணுவத்தை பயன்படுத்தும் தீர்மானம் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுக்கு சீனா மற்றும் ரஷ்ய நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் ஈரான் தனது நீர்சந்தியை திறக்க மறுப்பதால் அமெரிக்கா மீண்டும் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு. இது ஒரு நீண்ட கால போராக மாறுறதுக்கான அபாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு. 2026 இந்த போர் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான மோதல் இல்லை. இது உலக பொருளாதாரத்தையும் அமைதியையும் தீர்மானிக்க போகிற ஒரு மர்மமான சதுரங்க ஆட்டம். இந்த போர் நிறுத்தப்படுமா இல்லைனா 3ஆம் உலக போராக மாறுமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த போர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் கற்றது வரலாறு சேனலுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கற்றது வரலாறு. நான் இந்துபாலா.